Hello all, welcome back. This is AP, the Cinema Boss. இன்னைக்கு நம்ம சக்தி திருமகன் பத்தி பார்க்கலாம். பேர் என்ன? பேர் சொல்லுங்க. பேர் என்ன? அவன் பேரு எல்லாருமே ஒதுங்கி போயிட்டா சண்டை செய்யறதுக்கு எவனாவது ஒருத்தன் நிற்கணும்ல. High on concept, confusing on execution. இதுதான் a short verdict on சக்தி திருமகன். டைரக்டர் அருண் பிரபு அருவி பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல படம். நிறையா தாட்ஸ் இருக்குது அவருக்கு, ரொம்ப நிறையாவே இருக்குது. அது எல்லாத்தையும் காட்ட ட்ரை பண்ணுறாரு. நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். படத்தில் மேஜிக்கல் விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப், எஸ்பெஷலி த சீன்ஸ் வேர் விஜய் ஆண்டனி சாரோட இன்டெலிஜென்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த சீன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அந்த 40 lakhs எப்படி அவர் மீட்கிறாரு, அதுக்கப்புறம் ஒரு மர்டர் சீக்வன்ஸ், இது எல்லாமே ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. செல்முருகன் விவேக் கூட நிறையா பார்த்துருக்கோம். அவரோட கேரக்டரைசேஷன், படம் பூரா அவர் ட்ராவல் பண்ணுறது, இது எல்லாமே நல்லா இருந்தது. வாகை சந்திரசேகர் சார் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வராரு. அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், எஸ்பெஷலி அவரோட வாய்ஸ், அதுவும் ரொம்ப நல்லாவே இருந்தது. விஜய் ஆண்டனி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் யூஷுவல் அவருக்கு ஏற்ற மீட்டரில் அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் கூடவும் இல்லை, குறையவும் இல்லை. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் ஹிஸ் 25th ஃபிலிம். டெஃபினெட்லி இட்ஸ் அ கிரேட் மைல் ஸ்டோன் ஃபார் ஹிம். இதை தவிர மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நடிப்பு விஷயத்தில் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சினிமாட்டோகிராஃபி, படத்தில் கலர் கிரேடிங்காக இருக்கட்டும், படத்தோட விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் ரெண்டுத்துலேயுமே. மியூசிக் நம்மளை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ண வச்சது. சீன்ஸோட எலவேஷனை ரொம்ப நல்லாவே கொண்டு வந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எமோஷன்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணியிருந்தது. என்னோட மூவி மேஜிக் மீட்டரில் சக்தி திருமகனுக்கு 4 out of 10 அப்படிங்கிறது தான் ரேட்டிங். இப்போ நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனான படம் டு பாடம் பார்க்கலாம். இந்த படத்தில் பாடங்கள் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா படம் பூராவுமே நம்மளுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எல்லாமே ஒரு 1000 feet ஹைட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ நம்மளால் கேரக்டர்ஸோட ஆக்ஷன்லேருந்து என்ன மாதிரி லெசன்ஸ் எடுத்துக்க முடியுது அப்படின்னு பார்க்குறது கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது. இருந்தாலும் எனக்கு தோணின பாடங்கள், பாடம் 1, நம்மளுக்கு கான்டாக்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ஹீரோ காட்டுறாரு. அதாவது he has contacts all through the government, all through the system. அது மூலமாக எவ்வளோ ஆக்ஷன்ஸ் அவரால் பண்ண முடியுது, எவ்வளோ காரியங்களை அவரால் சாதிக்க முடியுது அப்படிங்கிறத ரொம்ப நல்லா காட்டுறாரு. ஸோ நம்மளோட ஆஃபீஸ் லைஃப்பில், நம்மளோட பர்சனல் லைஃப்பில் கான்டாக்ட்ஸை டெவலப் பண்ணிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து கற்றுக்கலாம். செகண்ட் பாடம் இஸ், ஒரு கேரக்டர் இல்லை ஒரு பர்சனோட ஆக்ஷன்ஸ்க்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். அதாவது அவங்க ஆக்ஷன்ஸ் அப்படியே ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்கக்கூடாது. அதுக்கு இன்னும் பெரிய ரீசன்ஸ் இருக்கலாம். அதுக்கு பின்னாடி வில்லன் அண்ட் த ஹோல் கவர்மெண்ட் மெக்கானிசம் இந்த படத்தில் எடுக்கிற ஆக்ஷன்ஸில் நிறையா காரணங்கள், ஒரு காமன் சிட்டிசனுக்கு கண்ணுக்கு தெரியாத காரணங்கள் நிறையா இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் காட்டுறாங்க. ஸோ இது 2 தான் எனக்கு கிடைச்ச பாடங்கள். இதுக்கு அடுத்தது நம்ம மொக்கை மொமெண்ட்ஸ். சக்தி திருமகனில் நம்ம ரீசண்டாக பார்த்த சில படங்கள் மாதிரி கொஞ்சம் அதிகமான மொக்கை மொமெண்ட்ஸ் தான் சொல்லணும். எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட எடிட்டிங் பேட்டர்ன், எஸ்பெஷலி த செகண்ட் ஹாஃபில் ரொம்ப ஜாரிங்காக இருந்தது. ஒரு லெவலில் இரிட்டேட்டிங்காகவே ஆயிடுச்சு. சீன்ஸ் இன்னும் கொஞ்சம் ப்ரீத் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. எங்கேயுமே நம்மளால் பெருசாக கனெக்ட் ஆக முடியல, எமோஷன்ஸை ஃபீல் பண்ண முடியல. ஈவன் த லவ் ஆங்கிள் பெருசாக ஒர்க் ஆகலை. செகண்ட் ஹாஃபில் மியூசிக் ரொம்பவே லவுட் ஆகிடுச்சு. கொஞ்சம் சைலன்ஸ் ஹெல்ப் ஆகிருக்கும், பட் ரொம்ப லவுடாக கண்டினியூஸாக இருந்தது. நம்மளுக்கு கொஞ்சம் ஜாரிங்காக தான் இருந்தது. படத்தில் ஹீரோ நல்லவர், அவரை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்க, மற்றவங்க எல்லாருமே கெட்டவங்க. ஐ திங்க் த வேர்ல்ட் ஹஸ் க்ரோன் டு பி அ லிட்டில் டிஃப்ரெண்ட், ரைட்? நம்ம எல்லாருக்குமே தெர் ஆர் மெனி ஷேட்ஸ் பிட்வீன் பிளாக் அண்ட் ஒயிட். ஐ திங்க் அதை கொஞ்சம் அக்னாலேஜ் பண்ணியிருந்தா இட் வுட் ஹவ் பீன் பெட்டர். அடுத்த விஷயம், ஐ டோன்ட் அக்ரி வித்
90% ஆஃப் த கவர்மெண்ட் மெக்கானிசமே தப்பு, ஃபுல்லாகவே ஸ்டேட் சென்ட்ரல் எல்லாருமே வந்து பேட் இன்டென்ஷன்ஸோடு தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்புகிற மாதிரியே இல்லை. சில இடங்களில் ஜிஎஸ்டி அட்டாக் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அன் ஐரணி தட் அவங்க அட்டாக் பண்ணியிருக்கிற அந்த இடங்களே இப்போ வந்து அதாவது அவங்க ஹைலைட் பண்ணியிருக்கிற இடங்களே வந்து இப்போ கவர்மெண்ட் ஹஸ் சேஞ்ச் த ஜிஎஸ்டி. ஸோ இட் இஸ் ஐரானிக்கல் ஆக்சுவலி. இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக எழுதிட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது. ஹீரோ பண்ணுறது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது. கவர்மெண்ட் மெக்கானிசம், இன்டெலிஜென்ட் ப்யூரோ, போலீஸ் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் எல்லாரையுமே புவர் லைட்டில் தான் காமிச்சிருக்காங்க. ஸோ கடைசியில் திரும்ப படத்தோட அதே ஹேக்கிங் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஹீரோ ஒரு ஹேக்கரை கூப்பிட்டு வருவார், அவங்க எல்லாத்தையும் ஹேக் பண்ணிவிடுவாங்க. ஆனால் கவர்மெண்ட்டால் அதுக்கு எகெயின்ஸ்டாக எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் ஒன் மேன் எகெயின்ஸ்ட் த சிஸ்டம். ஸோ கொஞ்சம் தலைவலி அப்படின்னு தான் சொல்லணும். ஓவரால் சக்தி திருமகன் எக்ஸிக்யூஷனில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ subscribe, like and share to your friends about the Cinema Boss. I will meet you again in the next video. Thank you so much.